Taste the Daily. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி பயணத்தினுடைய இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை சட்டமன்ற தொகுதி ஆர்எஸ் மங்கலம் பேருந்து நிலையம் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். நாம் தற்பொழுது இந்த ஆர்எஸ் மங்கலம் பேருந்து நிலையம் அருகே வந்து கொண்டிருக்கிறோம். சாலையினுடைய இரண்டு மருங்கிலும் திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தங்களுடைய தலையில் முளைப்பாரியை வைத்துக் கொண்டு பசுமை நாயகனை வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுடைய பாதுகாவலராக குடிமராமத்து நாயகராக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு இந்த பகுதி முழுவதுமாக சாலையில இரண்டு மருங்கிலும் திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் முளைப்பாரியை தங்கள் தலையிலே வைத்துக் கொண்டு அந்த பொதுச் செயலாளரை கொண்டாடக்கூடிய வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதுபோன்று தலை நிமிர்ந்து பசுமையோடு வாழ வேண்டும் என்றால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சி அமர வேண்டும் என்று அனைத்து இந்திய இந்த மக்கள் அந்த முளைப்பாரியை வைத்துக் கொண்டு வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாடனை நீதிமன்றத்திற்கு 1,98,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக அந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கு. திருவாடனை அரசு கலைக்கல்லூரி 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அதிமுக அரசு செய்து கொடுத்திருக்கிறது. 2020 மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் விவசாயிகளுக்கு இழப்பீடாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கினார். அதே போன்று 2018 ஆர்எஸ் மங்கலம் தனி தாலுகாவாக அதிமுக அரசு அறிவித்தது. சங்க காலத்தில் கடல் வழியாக வாணிகம் நடந்த பெருமைக்குரிய ராமநாதபுரம் அழகன் குளத்தில் அகழ்வாராய்ச்சி பணிகள் அதாவது 55 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அகழ்வாழ்வுகளுக்காக இன்று காலையில் கூட கீழடிக்கு அதிமுக அரசு ஆட்சி காலத்திலே அங்கே அருங்காட்சியகம் அமைக்க 12.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அருங்காட்சியகம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்து தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டிக் கொண்டது. அதே போன்று இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே சங்க காலத்தில் இருக்க கடல் வணிகத்தை பெருமைக்குரிய ஒரு மாவட்டமாக அழகன் குளத்திலே அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கு அதிமுக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் வணிகம் சார்ந்த இருக்கக்கூடிய தொல்பொருள் கூறுகளை நமது ஆய்வுலக சமூகத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் எடுத்து காட்டுவதற்காக அது குறித்த ஆய்வுகளையும் அதிமுக அரசு முன்னெடுத்தது. திருவாடனை மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கோரிக்கைகள் பெண்களுக்கு கல்லூரி வேண்டும், அது தொண்டி பகுதியிலே அமைக்கப்பட வேண்டும். அதே போன்று வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஆர்டிஓ அலுவலகம் திருவாடனையில் வேண்டும். அதே போன்று பேருந்து நிலையம் ஒன்று திருவாடனை மக்களுக்கு வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆர்எஸ் மங்கலம் திருவாடனை பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த 1,00,000 ஏக்கர் விளைநிலங்களில் அறுவடை செய்த பிறகு நெல்மணிகள் அதிக அளவில் சேமிக்கும் வகையில் திருவாடனை அதே போன்று சுலமங்கலத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் வேண்டும். ஏனென்றால் மழை அதிகமாக வருகிற பொழுது இந்த பகுதியிலே மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த பாதிப்பினால் 4 மாதம் காலம் உழைத்த அந்த நெல் மூட்டைகள் அனைத்தும் வீணாகி போகிறது. வாய்க்கு இயற்றிய அந்த நெல்மணிகள் கைக்கு எட்டாமல் போகிறது என்கிற வேதனையோடு விவசாயிகள் அந்த நெல் கொள்முதல் கிடங்கு வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்திலே 345 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரியுடன் ஏழை எளிய மக்களுக்கு தரமான சிகிச்சை கிடைக்கக்கூடிய வகையில் நவீன மருத்துவமனை வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறார்கள். திருப்புல்லானி புதுக்கோட்டை கிராமத்தில் 76.61 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அரசு சட்டக்கல்லூரியும் அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவருடைய பெயரில் ராமேஸ்வரத்தில் அரசு கல்லூரி ஒன்று அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. ராமநாதபுரத்தில் அரசு மகளிர் கல்லூரி, ராமேஸ்வரத்து வட்டத்தில் முந்துக்கால் கிராமத்திலே 70 கோடி ரூபாயில் அமைக்கப்படக்கூடிய மீன் இறங்குதளம் குறிப்பாக மீனவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. எனவே மீன் இறங்குதளம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது. ராமேஸ்வரத்திலே பயணிகள் தங்கக்கூடிய விடுதி யாத்திரை நிவாஸ் 30.96 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அதிமுக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்டது. தற்போது விடியா திமுக அரசு அதை சிக்கர் ஒட்டியிருக்கு. மண்டபம் அருகே சீனியப்பா தர்காவில் கடல் அரிப்பால் மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிப்பு அடைந்து 14 கோடியில் தடுப்பு சுவர் அமைக்கக்கூடிய பணி அதிமுக அரசு நடத்தியது. அதுவும் தற்போது தொடர்ந்து சீரமைக்கப்படாமல் கிடைக்கிறது. அதே போன்று மாண்புமிகு அதிமுக புரட்சித்தலைவர் இதய தெய்வம் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் 2015 தங்கச்சி மடத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட மீன்பிடி துறைமுகம் 2017 புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார்.
மொத்த மதிப்பீடு 11 கோடி ரூபாய். இப்படி மீனவ மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மீன் பிடிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை கலைந்து அவர்களுக்கு இறங்கு தளங்களும், குறிப்பாக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மீனவர்களுடைய துயர் துடைக்கக்கூடிய அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்திருக்கிறது. அப்படித்தான் மக்களுக்கு பல திட்டங்களை அதிமுக வாரி வழங்கி இருக்கிறது. மீனவ மக்கள் இன்றைக்கு நன்றியோடு அதனை எண்ணி பார்க்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பெண்களும், இளைஞர்களும், பொதுமக்களும், இஸ்லாமிய மக்களும் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரண்டிருக்கக்கூடிய மக்கள் அலைகடல் என திரண்டிருக்கிறார்கள். அந்த அலைகடல் வெள்ளத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலே திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே ஆளுகிற திமுக அரசு எப்படியெல்லாம் மக்களை வஞ்சித்திருக்கிறது, 50 மாதங்களை கடந்தும் எந்த மாதிரியான துரோகங்களை இழைத்திருக்கிறது, உரிமை தொகை 1000 ரூபாயை கூட முழுமையாக வழங்காமல் அதிலே பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து அதிமுக போராட்டங்களை முன்னெடுத்த பிறகு அறிவித்த பிறகு அதன் பிறகு 23 மாதங்களை கடந்து அந்த உரிமை தொகையை வழங்கியது. அதிலும் பல லட்சக்கணக்கான பெண்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. தேர்தல் வந்தவுடன் தற்போது அதற்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இன்றைக்கு அதற்கு விடுபட்டவர்களுக்கு வழங்குவதாக வெற்று வாக்குறுதிகளை கூறி இப்படி ஏமாற்றக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. நீட் விலக்கு, முதல் கையெழுத்து, ரகசியம் எல்லாம் தெரியும் என்று பல்வேறு ஓரங்க நாடகங்களை நடத்திய நாடக கம்பெனி இன்றைக்கு நீட்டை எங்களால் ஒழிக்க முடியாது, நீட்டை ரத்து செய்ய முடியாது என்று சொல்லுகிறது. பொய் வாக்குறுதியை சொல்லி மக்களை ஏமாற்றிவிட்டது. இதனால் 25க்கும் மேற்பட்ட ஏராளமான மாணவ மாணவிகள் தங்களுடைய இன்னுயிரை, நீட்டினுடைய பாதிப்பு, நீட்டினுடைய அவலத்தாலும் நீட்டு தேர்வின் அச்சத்தாலும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயமா. அதே போன்று தமிழகத்திலே தொடர்ந்து, அதாவது இந்த 26, 27, 28 நாட்களில் மட்டும் ஏறக்குறைய ஒட்டுமொத்த தமிழகத்திலே 127க்கும் மேற்பட்ட படுகொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. சென்னையில் மட்டும் நேற்று 2 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமே சுடுகாடாய் மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கொலை நகரமாக, சென்னை போன்ற மாநகரங்கள் கொலை மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது. பொதுமக்கள் நடமாடுவதற்கு அச்சம் ஏற்படக்கூடிய வகையிலே இந்த சட்டம் ஒழுங்கு என்பது திமுக ஆட்சியில் சீர்கெட்டு இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக, ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக போற்றப்பட்ட தமிழக காவல்துறை இன்றைக்கு கும்பகர்ண தூக்கத்திலே கோட்டை விட்டுக் கொண்டு புரட்டை விட்டுக் கொண்டு இருப்பதால் இன்றைக்கு இந்த கொலை சம்பவங்களும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒரு பெண் தனியாக நடமாட முடியவில்லை, ஒரு பெண் தனியாக பேருந்திற்காக காத்திருக்க முடியவில்லை, ஒரு இளம் மாணவி நடந்து செல்ல முடியவில்லை. ஒன்று சைனை பறிக்கிறான், அல்லது அந்த பெண்ணினுடைய மாணவியினுடைய மானத்தையே பறிக்கக்கூடிய அவலத்தில் இன்றைக்கு திமுக ஆட்சி இருந்து கொண்டிருப்பதாக மக்கள் வேதனை அடைகிறார். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாளையத்திலே நடந்து சென்ற மாணவியை தூக்கி சென்று கற்பழித்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவனை கைது செய்ய முடியாமல் இன்னும் இருக்கிறது காவல்துறை. இப்படி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அரங்கேற்றப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்முறை வெறியாட்டங்களால் தமிழகம் நிலைகுலைந்து போயிருக்கிறது. இந்த ஆட்சியை விரைவில் அகற்ற வேண்டும். 2026 அதிமுக அரியணை ஏற வேண்டும். அப்போதுதான் மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்கும், மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும், விவசாயிகள் வளர்ச்சி பெறுவார்கள், தொழிலாளர்கள் நிம்மதியாக தொழில் செய்ய முடியும், பெண்கள் 24 மணி நேரம் நடமாட முடியும் என்கிற கோரிக்கையோடு இருக்கக்கூடிய, ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய, எழுச்சியான வரவேற்பு அளிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே, சில நிமிடங்களில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்றப் போகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.